வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது என்னோட ஒரு சிம்பிளான ஈவினிங் ரொட்டீன். குட்டி பையன் இப்போல்லாம் மார்னிங் தூங்குறது இல்லைங்க. மத்தியானம் மட்டும்தான் தூங்குறான். அதனால லஞ்ச் கொடுத்து கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அவங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடியே தூங்க வச்சிடுறது. அவனையுமே ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு தூங்க வச்சிடுறது தான். ஆனால் தூங்க மாட்டேன்னு தூங்குறதுக்கு 5 மணி ஆக்கிடுவான். அவன் தூங்குனதுக்கு அப்புறமா பாலை காய்ச்சிட்டு எங்களுக்கு டீயை போட்டுட்டு மாவாட்ட வேண்டியது இருந்துச்சு. அதையும் தான் பண்ணிட்டு இருந்தேன். சிங்க்கு பக்கத்தில் சின்ன சின்ன வேஸ்ட்லாம் போடுறதுக்கு ஒரு டப்பா வச்சுருப்பேன். அதில் வந்து நம்ம நார்மலாக ரவை சேமியாலாம் வாங்கினா கவர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கவர் தான் போட்டு வச்சுருப்பேன். நம்ம நார்மலாக டப்பாவில் போட்டு வச்சோம்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே நம்ம இந்த கவர் போட்டு வச்சோன்னா கவர் எடுத்து போட்டு டப்பாவை ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாசிப்பயிறு தான் வேக வச்சுருந்தேன். 1 கப்பு பாசிப்பயிரை 2.5 கப்பு தண்ணி ஊற்றி சிம்லேயே மூடி வச்சு வேக வச்சோன்னா 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுலேருந்து கொஞ்சம் மட்டும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா பெரியவனுக்கு அதில் நாட்டு சக்கரை போட்டு உருண்டையாக பிடிச்சி கொடுத்தா பிடிக்கும். எங்கள் அம்மா அப்படி அவனுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. மற்ற பயிரெலாம் நான் காரமாக தான் தாளிக்க போகிறேன். அதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். எண்ணெயில் கடுகு, உளுத்த பருப்பு, கருவேப்பிலை, 2 வத்தல், இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் பயிரையும் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்து வதக்கி எடுத்தோம்னாலே பயிர் ரெடி ஆயிரும். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். எடுத்து வச்சிருந்த பயிரெல்லாம் உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. எல்லாத்தையுமே தம்பி தான் ஹாலில் எடுத்து வச்சுட்டு இருந்தான். இந்த குட்டியாருக்கு கோவத்தை பார்த்தீங்களா, எல்லா உருண்டையும் அவருக்கு தான் வேணுமா, நாங்கள் எதையும் எடுக்கக்கூடாதாம்மா. ஆனால் இவ்வளோ அழுது வாங்கிட்டு கடைசி ஒரு உருண்டையை கூட முழுசாக சாப்பிட்லங்க. இந்த சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸோட டீயும் குடிச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வரேன்.